பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து நாம முழு உளுந்து வந்து வறுத்துட்ருக்குறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தங்கஞ்சிக்கும், களிக்கும் இது நாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா, நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு வர மாரி இந்த பருப்பை வந்து நம்ம வறுத்துக்கணுங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த பக்குவம் தெரியலன்னா, வெள்ளை உளுந்து போட்டுக்கிட்டிங்கன்னா, அது கொஞ்சம் கலர் மாறும்போது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஒரு உளுந்து எடுத்து நீங்கள் கல்லில் இல்லை நீங்கள் பல்லில் போட்டு கடித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பொறுவொறுப்பு தன்மை வந்ததுன்னா கரெக்டான பக்குவங்க. இதோட பார்த்தீங்கன்னா, ஒரு அளவான சைஸில் சுக்கும் ஏலக்காயும் போட்டு பொரிச்சிட்டு சுக்கை ஒரு இடி இடிச்சிட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சிக்கலாங்க. அதே மாதிரி இதோட கருப்பு கவுனி அரிசி நாம் போட்டுக்கலாம். இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த அரிசி போட்டுக்கலாங்க. இதோடையும் வெறும் பச்சரிசி போடுறது பதிலாக இந்த மாதிரி ரகம் அரிசிகள் போடும்போது உங்களுக்கு சத்தும் கிடைக்கும். இது லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸும் எடுத்துக்கலாம். கஞ்சியாக சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு சாப்பிட்டுக்கலாம் களி மாதிரி கிண்டி. ஏன்னா கஞ்சியாக குடிக்கும்போது அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாகுன்னுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுமே இந்த காலத்தில் புக்ஸு தூக்குறது ஆண் பெண் 2 குழந்தைங்களுக்குமே அந்த சத்து வேணுங்க. அதனால தான் நாம் இந்த கஞ்சியை 2 குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான்ட்டு இல்லை. எதுக்கு சுக்கு போடுறோம்னா, வாய்வு தன்மை உளுந்து வந்து கொஞ்சம் வாய்வு பண்ணுங்க. அதிகமாக ஏலக்காய் சுக்கு போடக்கூடாது. ஏன்னா நல்லெண்ணெய் போட்டு அவங்க சாப்பிடும்போது களியில் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது திகட்ட ஆரம்பிக்குங்க. அதனால் அளவாக போட்டால் போதும். லைட்டாக இந்த பொரிஞ்ச சவுண்டு கேட்கும் உங்களுக்கு பக்குவமானதுக்கப்புறம். இந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாங்க. அரைச்ச மாவு வந்து இந்த கலரில் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. லைட்டாக அந்த தொட்டு பார்த்தா உங்களுக்கு லைட்டாக அந்த நறுநறுப்பு தன்மை தெரியணும். அந்த மாதிரி அரைச்சிட்டா தான் உங்களுக்கு களி சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்க. அதே மாதிரி கஞ்சிக்கும் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி கலர் இருக்கிறது உங்களுக்கு கலர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் வரும். கல் இருந்தால் இந்த பயிர்களை சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது அந்த நறுநறுப்பு தன்மை வரும், உடம்புக்கு கெடுதலுங்க. நாட்டு பயிராக வாங்கிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஃபுல் வீடியோ கஞ்சி களிக்கு ஒரே வீடியோ போட்டிருக்கிறேன் நான். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க.